இருக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர், தகப்பனுடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். எங்கள் தகப்பன் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபை தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதை குறித்த காரியங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் இடைப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை பாராட்டும் இடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மளே அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தகப்பனுடைய அன்பை குறித்து நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் தகப்பன் என்பதை குறித்து தியானித்தோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் தகப்பன் என்பதை குறித்து தியானித்தோம். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் சிட்சிக்கிற தகப்பன். ஆமென். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்பாவுடைய கண்டிப்பு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தவறாய் தோணலாம். ஆனால் அப்பா கண்டிக்கல அப்படின்னா பிள்ளையுடைய வழி தாறுமாறாயிடும். ஆமென். அது உலக பிரகாரமான தகப்பனா இருந்தாலும் சரி, நம்மை படைத்த பரம தகப்பனா இருந்தாலும் சரி, கண்டிப்பது நமக்கு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மூன்றாவது காரியத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, ஆமென், அல்லேலூயா, உங்கள் தகப்பனாகிய பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நன்மைகளை தருகிற தகப்பன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நன்மைகளை தருகிற தகப்பன். நமக்கு தீமை செய்ய தெரியாத ஒரு ஆண்டவர் நம்முடைய தெய்வம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இது நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் எவ்வளவு போராட்டம் இருக்குது, இவ்வளவு சோதனை, இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம், இவ்வளவு உபத்திரவம், இதை போய் நன்மைன்னு சொல்றீங்களே பாஸ்டர். அதன் மத்தியில தான் நன்மை வரும். ஆமென். உபத்திரவ பாதையில தான் உனக்கு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ வருத்தப்படுகிற காரியத்துல தான் கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். நீ துன்பப்படுகிற காரியத்துல கர்த்தர் அதுல நன்மையை உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு நன்மை மட்டும்தான் வரும். அவருக்கு தீமை செய்யவே தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவுக்கு தீமை செய்யவே தெரியாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவுக்கு. நீ இந்த 3 கேட்டகரி அப்படியே இந்த பக்கம் 3 பேர் எப்படியோ எப்படியோ நல்ல பிள்ளைங்க வந்துருங்க பாப்பா, இப்படி வந்துருங்க பாப்பா. பத்திரிக்கை சோத்து. அப்போ நம்முடைய தகப்பனுக்கு தீமை செய்யவே தெரியாது. ஆமென். அப்பாவுக்கு என்ன தெரியாது? அது உலக பிரகாரமான தகப்பனா இருந்தாலும் சரிதான், பரம தகப்பனா இருந்தாலும் சரிதான், தன் பிள்ளைகளுக்கு எந்த தகப்பனும் தீமை செய்ய மாட்டாங்க. ஆமென். அதான் நம்முடைய ஆண்டவருடைய பெரிதான கரம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் அழைத்தவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குதான். யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குது? ரோமர் 8ல சொல்லப்பட்டிருக்கு. 8:28 வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் அழைக்கப்பட்ட நமக்கு, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குது. ராமன் சொல்லுங்க பாப்போம். சகலமும் நன்மைக்கு தாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நன்மை இல்லாம நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமென். நன்மை தவிர உனக்கு ஒன்றும் அவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது
ஆண்டவர் 6 நாள்ல இந்த உலகத்தின் சகல சிருஷ்டிகளையும் படைத்தார், மனிதனையும் படைத்தார். அப்படிதானே? அதெல்லாம் எப்படி படைச்சார்? இந்த உலகத்தின் சகல காரியம் நல்லதுன்னு படைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை என்னையும் படைச்சார். ஆமென். இந்த சகலத்தையும் புல் வகைகள், பூண்டு வகைகள், எல்லா விதமான கனிதரும் மரங்கள், செடிகள், திராட்சை கொடிகள், பழங்கள், எல்லா ஊர்வன, பரப்பன, நீந்துவன எல்லாவற்றையும் படைச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நல்லதுன்னு பார்த்தார். ஆமென். அந்த நல்லத ஆண்டுக்குள்ளதான் உங்களையும் என்னையும் படைச்சார். இவ்வளவு கேட்டகரி படைச்சிட்டு இப்பதான் மனிதன் வரணும் அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவர் உங்களையும் என்ன இந்த பூமி கொண்டு வந்தார். ஆமென். அப்ப கர்த்தர் படைச்சதுல ஒண்ணுமே என்ன இல்ல, தீமையே கிடையாது. அப்ப உங்களுக்கு எனக்கு தீமை அவர் செய்யவே இல்லை. ஆமென். உங்களுக்கு எனக்கும் ஆதாம கூப்பிட்டு, ஆதாமே ஆண்டுகோ. ஆமென். எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிடு, ஆண்டுகோ, எல்லாத்தையும் நல்லா இரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நன்மையானவர். ஒண்ணுமே நமக்கு ஆண்டவர் தீமை செய்யல. அல்லேலூயா. சாப்பிடுறதுல இருந்து கூட ஆண்டவர் தீமை செய்யல. ஆமென். சாப்பாடு நல்ல பூண்டு வகைகளை படைச்சாராம், நல்ல பழ வகைகளை படைச்சாராம், நல்ல காரியங்களை படைச்சாராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிக்கும் பொழுது, ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைவிக்கும். ஆமென். நன்மையா படைச்சு கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நன்மையா படைச்சு கையில கொடுத்துட்டா, எல்லாம் பண்ணுப்பா, சாப்பிடுப்பா. ஆனா அந்த நன்மைக்குள்ள முள்ளும் குறுக்கும் வந்தது. என்ன? முள்ளும் குறுக்கும் அந்த காரியத்துக்குள்ள வந்தது. ஏனென்றால் இவன் செய்த பாவம். உன் ஆசீர்வாதத்துக்குள்ள, உன் நன்மைக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நீ ஏதோ பண்ணி வச்சிருக்கிற. அல்லேலூயா. உங்க அப்பா உனக்கு தீமை செய்யல. ஆமென். இந்த உலகத்துல உன்னை படைச்சு கொண்டு வந்த தெய்வம் உனக்கு தீமை செய்யல. நீயும் முள்ளியும் குறுக்கு நீ உண்டாகிட்ட உள்ள. ஆமென். நீ என்ன பண்ணிட்ட? இன்னொருத்தன் பேச்ச கேட்ட. அப்பா தெளிவா சொன்னாரு, டேய் இதை மட்டும் செய், அங்க போவாத, அதை செய்யாத. ஆமென். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை விட அர்த்தம் வார்த்தை அதிகமா இருக்குது. அல்லேலூயா. நீ தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வார்த்தை முக்கியத்துவம் படுத்துங்க, அடுத்த வார்த்தை முக்கியத்துவம் படுத்தாதீங்க. அல்லேலூயா. அப்ப எப்போ இவன் ஆண்டவர் வார்த்தை வெளியே விலகி போனா அவர் சொல்றாரு, நீ எப்போ மனைவி வார்த்தை கேட்டியோ, ஆமென், நல்லா சொன்னா கேட்டுங்க, தப்பு இல்லை. ஆமென். நல்லா சொன்னா தப்பு இல்லை. ஆனா என்ன சொல்லிட்டா? தேவன் விளக்கினதை புசிக்க சொன்னா அவளும் புசிச்சிட்டான். ஆமென். அப்போ நல்லா இருந்த ஆசீர்வாதமா நன்மையா இருந்த பூமி என்ன ஆயிடுச்சு? முள்ளும் குறுக்கும் வந்துருச்சு. அப்போ பூமியில என்ன இல்ல? முள்ளு இல்ல. அப்ப பூமியில எந்த வித அந்த செடிகளை உடைக்கிற, அந்த செடிகளை கிழிக்கிற, அந்த செடிகளை நாசம் பண்ணுகிற முள்ளு கிடையாது. நன்மை மட்டும் தான் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் முள்ளு இருக்குதுல்ல. செடி வளர்ந்து வர முள்ளு என்ன பண்ணுது? அதை போய் உடைச்சி அதை இலையை கிழிச்சிருது. அப்ப கர்த்தர் நம்ம கொடுத்த நன்மையை நாம் ஒரு சில நேரத்தில் கெடுத்து போட்டுறோம். என்ன வசனம் சொல்லுது? எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 5:25, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. ஆமென். அப்பா நன்மையை தடுக்கலங்க. இயேசு உங்களுக்கு நன்மையை தடுக்கல. அவர் இந்த உலகத்துல நன்மையை மட்டும்தான் உனக்கும் எனக்கு செஞ்சாரு. ஆமென். எப்ப பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோமோ அப்பொழுதே தேவ நன்மை நின்று போச்சு. ஆமென். அப்பொழுதே தேவ நன்மை நின்று போச்சு. எப்ப இந்த அக்கிரமத்தை விட்டு பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும், அப்பதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மை இந்த உலகத்துல என்னால நான் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நன்மை எடுக்க முடியாது. அது வரைக்கும் முள்ளும் குறுக்கும் தான் இருக்கும். ஆமென். போற இடம்லாம் குத்ததான் செய்யும், போற இடம்லாம் உதைக்கத்தான் செய்யும், போற இடம்லாம் இழுக்கத்தான் செய்யும்.
போற இடம்லாம் கைவிட்டு போகத்தான் செய்யும். ஏன்னா இன்னும் நீ அந்த குறுக்கும் முள்ளுக்கும் நடுவுல தான் ஓடுறே தவிர அப்பா கொடுத்த நன்மைக்கு நேரா ஓடல. அல்லேலூயா. அப்பா கொடுத்த நன்மைக்கு நேரா ஓடணும்னா அவர் சொன்னதை கேட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அவர் விலக்கின காரியத்துக்கு நேரா ஓடக்கூடாது. ஆமென். அவர் விலக்கி வைத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அப்பா நன்மையை மட்டும்தான் நமக்கு செஞ்சாரு. ஆமென். ஒரு சின்னத்தில் நாம் ஜெபிக்கிற காரியம், விரும்புகிற காரியம் நம் பார்வைக்கு ரொம்ப நல்லதா தான் தோணும். நமக்கு எப்பயுமே நல்லதா தான் தோணும். ஆமென். அதனாலதான் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணா? அவள் பார்வைக்கு இன்பமாய் அந்த கனி பட்டது. சிம்சோனுடைய பார்வைக்கு இன்பமாய் ஒரு ஸ்திரீ பட்டா. அவ கண்களுக்கு விரும்பினவளாய் மாறினான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பார்வைக்கு சரியாத்தான் தோணும். அல்லேலூயா. ஆனால் இறுதியில் அது தீமை வரும் என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒரு சில காரியத்தில் உனக்கு நன்மையா இருந்தா கூட ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உன் பார்வைக்கு நன்மையா தான் தெரியும். ஆனா ஆண்டவர் அநேக காரியத்தை இன்னும் கொடுக்காத நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பா அது கடைசியில தீமையை கொண்டு வந்துடும். ஆமென். கடைசியில தீமையை கொண்டு வந்துடும். அது நமக்கு இன்மையில ஆசீர்வாதமா தான் இருக்கும். கண்டிப்பா அதுல எந்த தடையும் கிடையாது. இது வந்தா தானே வாழ்க்கை ஓடும், இது வந்தா தானே நன்மை நடக்கும், இது வந்தா தானே என்னால எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். ரைட்டு, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கடைசியில தீமை வந்துடும். அப்பாவுக்கு தெரியாது கடைசியில எங்க போய் முடியும். அல்லேலூயா. நம்ம படைத்த ஆண்டவருக்கு தெரியாது எங்க போய் முட்டோம் அப்படின்னு. அந்த ஆரம்பத்திலே அதை ஹோல்ட் பண்ணுவார். நீ போவாத. ஆமென். ஆரம்பத்திலே அதை விடமாட்டார். ஆனா நீ போராடி ஜெபிச்சு வாங்கிடுவ. அல்லேலூயா. அதனாலே வருகிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும். யோசேப்பு இடத்துல சொல்லுகிறான் 50ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவங்க அண்ணெல்லாம் வந்து அழும்போது, எப்பா நீ என்ன பண்ணாத, நீ ரொம்ப அழுவாத, ரொம்ப நடிக்காத, நம்ம சொல்ல ரொம்ப நடிக்காத டேய் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவன் சொல்றான் பாருங்க, எப்பா நீ வேதனைப்படாத, நீ கஷ்டப்படாத, ஆண்டவர் எங்க கொண்டு வந்த நன்மைதான். ஆமென். ஆண்டவர் நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க. ஆமென். நீங்க எனக்கு தீமை தான் செஞ்சீங்க. ஆனா ஆண்டவர் உன்னை காக்கும்படி எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை காக்கும்படி எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். நன்மையாக தான் என்ன பண்ணாரா முடிய பண்ணார். 37 அதிகாரம் முழுவதும் வீட்டுல போய் வாசிச்சிருப்போம். வாசிங்க திருப்பி, தப்பு இல்லை. அதுல என்னதான் வந்தது? அவன் ஃபுல்லா அவனை பகைத்த காரியம் தான் வந்துச்சு. ஆமென். அவனை பகைத்தார்கள், அவனை தள்ளினார்கள். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவனை பகைத்தது என்னதான் மாறிச்சு? பகைத்தது சொல்லுங்க பாப்பா. பகைச்சது என் சொந்த பந்தம் என்ன பகைச்சது? என்ன சொந்த பந்தம் என்ன பகைச்சது? நன்மையாத்தான் மாறும். உன்னை பிரிக்கணும்னா பகைச்சுதான் ஆகணும். ஆமென் சொல்லு பாப்போம். உன் குடும்பத்துல உன்னை வேறு பிரிக்கணும்னா உன்னை பகைச்சுதான் ஆகணும். பகைக்காம உன்னை பிரிக்க முடியாது. ஆமென். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3 4 தடவை பகைப்பான். ஆமென். உன்னை பகைச்சாதான் உன்னை தேவ திட்டத்தில நடத்த முடியும். நீ கூடி கும்மால் அடிச்சு கூத்து கூட வச்சா என்ன பண்ண முடியாது? பகைக்க முடியாது, பிரிக்க முடியாது உன்னை. ஆமென். உன்னை பிரிக்கவே முடியாது. உன்னை பிரிக்கிறதுக்கு அடையாளமே என்னத்தான்? மத பகைதான். ஆமென். பகைதான், வெட்டுதான். ஆமென். தேவன் உன்னை பிரிக்கணும்னா பகைதான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை பகைச்சு உலகத்துல வரவாட முடியாது. உலகத்துல பகைச்சு அவர்கிட்ட வரவாடலாம். ஆமென். அதான் தேவ திட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, பகைச்சது நன்மைதான். அப்பா சொல்றாரு, எப்பா அண்ணன் தம்பியை பார்த்துட்டு வா, நான் பண்ணான்னு பாரு. ஆமென். வந்தவனை கூப்பிட்டு குழியில போட்டது நன்மைதான். குழியில விழுந்தா ஆமா யோசிக்கலாம் கூடாது. அல்லேலூயா. பலவர்ண அங்கேயே புடுங்கினது நன்மைதான். அல்லேலூயா. அப்போ குழியில தூக்கி யோசேப்பு என்ன பண்ணியாச்சு? போட்டாச்சு.
பரிதவிச்சிருப்பான், வேதனைப்பட்டிருப்பான். எவனா வந்து பார்க்க மாட்டானா? என் அண்ணன் தம்பி ஏதாவது ஒரு இறக்கம் செய்ய மாட்டானா? எவனாவது வந்து எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டானா? எவனா கையை பிடிச்சி தூக்க விட மாட்டானா? அன்னைய நேரத்தில் யோசிச்சிருப்பேன் இல்லையா? இத்தனை சொந்த பந்தங்காரன் படுபாய் பசங்க ஒருத்தங்க கூட வந்து ஏற்றி பார்க்க மாட்டாங்களே, ஒருத்தவங்க நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டாங்களே. அது நல்லதுதான். அப்ப கேட்டுதானே பின்னாடி ஓடிட்டு இருப்ப. ஆமென். கேட்கறதுனால தான் அங்க நோக்கி பார்த்தேன். ஆமென். உன்னை அங்க நோக்க பார்க்க வைக்கணும்னா ஒரு சில காரியம் அனுமதிக்கப்படுது. ஆமென். உன்னை குழியில போட்டது நல்லதுதான். ஆமென். குழியில போட்டாதான் தேவ திட்டத்துக்கு நேரா போக முடியும். ஆமென். மேட்ல இருந்தவனை பார்க்கல ஆண்டவர், குழியில இருந்தவனே ஆழத்தில் இருந்தவனை தான் கர்த்தர் பார்த்தாராம். ஆமென். அவர் கண்கள் அங்கதான் நோக்கி பார்த்துச்சான். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நல்ல அப்பாவுடைய சுதந்திரத்தில் இருந்தவனை எகிப்துக்கு அடிமையா வித்தது நல்லதுதான். ஆமென். எகிப்துக்கு அடிமையா வித்ததும் நல்லதுதான். ஒரு நேரத்தில் அப்படிதான் பிரிப்பாரு. அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்த வாழ்க்கை உடனே பிரிப்பாரு. ஆமென். அப்பதான்ப்பா உனக்கு நன்மை வரும். அல்லேலூயா. அப்பதான் உனக்கு நன்மை வரும். நம்ம நினைக்கிற நன்மை எல்லாம் என்ன? பெரும்பாகத்துல 4 வீடு 2 வீட ஒன்னா வச்சு ஒன்னா ஆக்கினோம். ஆமென். ஜாலியா இருக்கணும். அவர் நன்மை அது கிடையாது. ஆமென். இங்க வீடு இருக்குதா இல்லையோ? ஆமென். வாடகை லீஸோ இருக்குதா இல்லையோ? அல்லேலூயா. உன்னை ஒரு இடத்துல வைக்கணும். ஆமென். உன்னை ஒரு இடத்துல வைக்கணும். அங்க போனா தான் தேவ திட்டம் நிறைவேறும். அப்ப அங்க கொண்டு போனா வைக்கணும். ஆமென். கூட பிறந்தவெல்லாம் தூக்கி வித்துட்டான். எப்பா இவனை கொண்டு போயிடு, சாவடிக்க பார்த்தான். அதான் ஹைலைட். அவனை இவனை காலி பண்ணிடணும். அங்க ஒருத்தர் என்ன பண்ணான்? ரூபன் நினைக்கிறேன் இல்லையா? ரூபன் தான் அவன் மேல இறக்கம் பாராட்டினான். என்ன பண்ணான்? எப்பா இவனடே இவனை கொண்டு போட்டுறாதீங்கடா, இவனை உர்றா, அப்படியே உர்றா. என்ன பண்ணிட்டான்? அவன் தான் ஓடி வந்து பாக்குறான். எங்கடா போட்டீங்க அவனை? ஆளை காணோம், எங்கடா விட்டீங்க அவனை? அவனை வித்தாச்சு எகிப்துக்கு. ஆமென். அப்போ ஒரு நேரத்துல வித்து போடுறதும் நல்லதுதாங்க, நன்மை தான். போத்திபார் வீட்டுக்கு போயிட்டான். ஆமென். போத்திபார் வீட்டுல போய் நல்ல நாட்டம் நடக்குது. அல்லேலூயா. யோசேப்பு அங்க போயிட்டான். போத்திபார் வீட்டுல போனது நன்மைதான். கடைசியில அவளை பகைச்சதும் நன்மைதான். ஆமென். அப்ப 39 அதிகாரத்துல சிறைச்சாலையில யோசேப்பை தள்ளினது நன்மைதான். வசனத்துல கட்டப்பட்டு இருக்கிறது நன்மைதான். கட்டப்பட்டு இருந்தா தான் அவரை நோக்கி பாப்ப. பவுல் சொல்றான், அனே எப்ப போனாலும் எனக்கு கட்டும் உபத்திரவம் தான் இருக்கும். ஆமென். பவுலுடைய ஊழிய பாதையில கட்டு இல்லாத நாளே கிடையாது. கட்டுனா அந்த உலகத்துல இப்ப சொல்ற கட்டு கிடையாது. எல்லா இடத்துல போனாலும் நெருக்கப்படுறான். பாடு, வேதனை, நெருக்கம், அவமானம், துக்கம், வேதனை, இதுதான் கட்டுகள். அவன் எந்த இடத்துல போனாலும் கட்டு மட்டும் தான் அவனுக்கு இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு சிறைச்சாலையில போட்டது நன்மைதான். அதனால்தான் சிறைச்சாலைக்குள்ள சுவிசேஷம் போச்சு. அல்லேலூயா. அங்கறவன் அவங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். எங்க நம்மளை வச்சாலும் நன்மைக்காக மட்டும் தான் வைப்பாரு. அல்லேலூயா. நம்ம இந்த குடும்பத்துல நல்லா இருந்திருப்போம், நாசமா போயிருப்பேங்கடா. போய் இந்த குடும்பத்துல வச்ச சோத்திரம் பண்ணு. அங்க ஏதோ நடக்கணும் இல்லையா? நான் மட்டும் அமெரிக்கால பிறந்தா இந்த செத்து போயிட்டு இருப்பியே. எவன் சாவச்சிருப்பான்னு தெரியாது. இங்க இருக்கதான் உயிரோட இருக்கிற இன்னும் நம்ம என்ன அப்படிதான் இருக்கும். உன்னை இங்க வச்சாதான் உனக்கு நன்மை. ஆமென். இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்படிப்பட்ட நன்மை. அல்லேலூயா. அப்ப 2 வருஷம் சிறைச்சாலையில ஹோல்டு. ஆமென். 2 வருஷம் சிறைச்சாலையில ஹோல்டு. ஒண்ணுமே பண்ணலையடா படுபாய் பசங்க. 2 வருஷம் உள்ள போட்டு வச்சுக்கிறீங்களா? 2 வருஷமும் நன்மை தான். கூட இருக்கவங்க எல்லாம் சுவிசேஷம் போயிடுச்சு. அங்கெல்லாம் நன்மை வந்துருச்சு. அங்கெல்லாம் காரியம். அப்ப அங்கிருந்து முடிஞ்சிச்சு, திட்டம் முடிஞ்சிச்சு, திருப்பி தூக்கணும். ஆமென். தேவ திட்டத்தோடு அங்கங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர் நம்மள. அல்லேலூயா. எல்லாம் நன்மைதான். ஆமென். அப்ப பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில இத்தனை நன்மைகளை அனுபவிப்பதற்கு காரணம் அவனுக்குண்டான நன்மை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கணும். ஆமென். நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, உங்களுக்கு யார் தீமை செய்ய நினைச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரே தீமை செய்ய நினைக்கலையா? எவன் நினைக்க முடியும்? என்ன? இயேசு கிறிஸ்து அவனுக்கு தீமை செய்ய நினைக்கல. எவன் நினைச்சு என்ன பண்ண முடியும்? நீ பாவம் செய்யாம அக்கிரமம் செய்யாம உண்மையா இருந்தா எந்த தீமையும் ஒண்ணும் பண்ணாது. ஆமென். எவன் வச்சாலும் ஒண்ணும் பண்ணாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப தேவன் நன்மையை மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அவருக்கு தீமை செய்யவே
தெரியாது. அல்லேலூயா, ஆமென். எல்லா வச்சிலும் பாருங்க இப்படிதான் அவன் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுச்சு. ஆமென். அப்ப வாழ்க்கையில அந்த நன்மையை கொண்டு வருவதற்கு அநேக கேட்டகரியை கத்தர் வச்சு பார்க்க வச்சு உள்ள கொண்டு வந்து கத்தர் மேன்மைக்கு கொண்டு வரார். அப்ப இத்தனை தீமைகளை அவன் அனுபவிச்சதான நோக்கம் என்ன? போற நன்மையை பெறணும். ஆமென். கத்தர் நம்ம நடத்துற பாதை நம்முடைய பார்வைக்கு தீமையா தான் தெரிஞ்சது, தீமையா தான் தெரியும். ஆமென். யோசேப்பின் பார்வையில நம்ம வெளியரங்கமா வாசிக்கும் பொழுது நல்லா இருந்தான், அப்பா கூட போயிட்டானே. ஆமென். நல்லா போனா, எகிப்துக்கு வித்துட்டானுங்களே, குழியில போட்டானுங்களே. போத்திபார் வீட்டுல நல்லா சாப்பிட்டு இருப்பான், அங்க திரும்ப அவ பழிய போட்டு அவளை உள்ள தள்ளிட்டாலே. உள்ள தள்ளலாம் போல 2 வருஷம் அங்க இருந்துட்டானே. அப்போ ஒவ்வொரு 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 லிமிட்டும் நமக்கு ஒரு நன்மையை கத்தர் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். கத்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப அப்படிப்பட்ட நன்மை, அல்லேலூயா. அப்ப இப்படி நடந்ததால தான் அவனை எகிப்துக்கு அதிகாரியா கத்தர் வைக்க முடிஞ்சது. ஆமென். பார்வன் சொல்றா, என் அரண்மனைக்கு நீதான் அதிகாரி. ஆமென். நம்ம பக்கத்துல சொல்லிட்டு போக முடியுமா? ஏமா வீட்டை பத்திரமா பார்த்து, உள்ள பணம் எல்லாம் இருக்குது, சொல்லுவீங்களா? 1-2 பூட்டை போட்டு. ஆமென். அவன் பார்வன் சொல்றான் பாருங்க, ஏன் அரண்மனை நீ தாண்டா அதிகாரி. ஆமென். ஏன் ஜனம் நீ தாண்டா நடத்தணும். ஆமென். மொத்தத்துக்கு யோசேப்பு கையில வந்துச்சு எல்லாமே. அல்லேலூயா. அடிமையா போனவன் கையில அரண்மனை வந்து நிக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். அரண்மனையா போனவங்க, அடிமையா போனவங்க கையில கர்த்தர் அரண்மனையை கொடுத்துட்டார். ஆமென். அதோட இல்ல, நீ உட்கார்ந்திருப்பா சிங்காசனத்துல, நீ என்ன பண்ண? உட்கார்ந்துரு. எப்படி? உட்கார்ந்துரு. என்ன பண்ணக்கூடாது? இப்படிலாம் கை கால் வலிக்குது, ஏய், யோசேப்பினுடைய அதிகாரம் இல்லாம கையாட்ட கூடாது. கைய கால கட்டி அடிமையா போட்டான் தூக்கி. அல்லேலூயா. அப்ப ஒரு சில தீமை இப்படிதான் இருக்கும். கை கால கட்டப்பட்டு ஒன்னும் செய்ய முடியல, ஆண்டவரே பொறுத்துக்கோ, ஒன்னும் செய்ய தேவையில்ல, இரு, உனக்கு நேரம் வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் கை உயர நேரம் வரும். அல்லேலூயா. யோசேப்பின் கை உயர நேரம் வந்துச்சு. அவன் கை உயரும் பொழுது ஒருத்தகையே எழுந்துக்கல. அதான் கர்த்தர் செய்கிற நன்மை. உன் கை உயரும் போது ஒருத்தகையும் உயராது. ஆமென். அது கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அதிகாரம். அல்லேலூயா. அப்ப எல்லாம் தீமை தான் செஞ்சீங்க, ஆனா தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். அதான் கர்த்தருடைய காரியம். தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது, நான் உபத்திரப்பட்டது, சொல்லுங்க பாவம், உபத்திரப்பட்டது. ஆமா, நீ உபத்திரம் வரலன்னு பைபிளை கையில் எடுத்துக்க மாட்ட. உன்னை குத்துலன்னா நீ சபைக்கு வந்திருக்க மாட்ட, இல்லையா? அதனாலதான் உன் பிரமாணத்தை என்ன பண்றேன்னா அதான் கத்துக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, அநேகர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரே சமாதான குறைவா இருக்கு பாஸ்டர், அதனால சர்ச்சைக்கு வர முடியல. நான் கேட்பேன், இதுக்கு சபைக்கு வரதே இதுக்கு தான். அநேகர் வராது காரணத்தை கேட்டா சொல்ற காரியம் இதுதான், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே சமாதான குறைவு. அங்க இருந்தா சரியாயிடுமா? சரி, காலு வண்டியில மாட்டி ரத்தம் கொட்டினே இருக்குது, ஒரே போராட்டமா இருக்குது, வா வீட்டுக்கு போலாம், போவீங்களா? எங்க போவீங்க? ஏன் வீட்டுக்கு போய் பாருங்களேன். நல்ல துணில கட்டி வச்சு 4 பேர் டாக்டர்கிட்ட பாரு, அறிவு கட்டவன என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம் கேட்பாரா? டாக்டர் கேட்பார். ஆமென். ஆனா அப்பா என்ன தெரியுமா, இப்பயாவது வந்தியவா, அப்பாவோட அன்பா தான், இப்பயாவது வந்தியவா. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் சமாதானம் இல்லைன்னா தேவாலயத்துக்கு தவிர்த்துறாங்க, போராட்டம் இருந்தா தேவாலயத்தை தவிர்த்துறாங்க. இல்ல, கர்த்தர் அங்கதான் நமக்கு நன்மை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் அவர் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த வித பாதைகளை நமக்கு அனுமதிக்கிறார். உபத்திரப்பட்டது நல்லதுதான், உபத்திரம் வந்தா தான் நல்லது. ஆமென். உபத்திரமே இல்லைன்னா கொஞ்சம் உஷாராயிடணும், எதுவுமே நடக்க மாட்டேன் நம்ம வாழ்க்கையில, இவ்வளவு பிரச்சனை இல்லாம இருக்குதுன்னு டவுட் ஆயிடணும். ஆமென். அப்ப பிரச்சனை வரணும்ன்றீங்களான்னு, வரணும்.
வந்தாத்தான் நான் யாருன்னு தெரியும், எனக்குள்ள இருக்க தேவன் யாருன்னு தெரியும். ஆமென். எப்பவுமே அந்த பாதையில தான் நமக்குள்ள இருக்கிற அந்த அல்டிமேட் பவர் வெளியே வரும். ஆமென். அது தெரிஞ்சுக்க முடியாது ஒரு சில நேரத்துல. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை சும்மா உட்காந்து தெரியாது. ஒரு பிரச்சனை வரும், அப்போ முழங்கால் போடும்போது அங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு மாற்றம் நடக்கும். அப்ப தெரியும் இது முதல்ல பண்ணிருக்கலாமோ. விசுவாசிக்கு ஜெபத்தை தவிர ஒன்றும் தெரியக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பின்னாடி ஜெபத்தை தவிர விசுவாசி ஒன்றும் தெரியக்கூடாது. உனக்கு கிருபை இருக்கட்டும், தாளந்து இருக்கட்டும், உயர்வு இருக்கட்டும், நீ பெரிய அப்பாட்டாக்கிற கூட இரு, ஜெபம் இல்லைன்னா நீ ஒரு தூசுக்கு சமானம். ஜெபம் இல்லைன்னா ஒரு தூசுக்கு சமானம். ஒன்றும் நடக்க போறது உன்னால. நீ ஜெபிக்காத வரைக்கும் நீ ஒரு பொருட்டு இல்லை யாருக்குமே. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா எல்லாத்தையும் அசைக்கலாம். ஆமென். அதுதான் விசுவாசிக்கு ஆயுதம். அல்லேலூயா. விசுவாசினுடைய ஆயுதம் என்னன்னா ஜெபம் தான். ஜெபத்தை தவிர நீ என்ன வேணா தெரிஞ்சு வச்சுக்க, ஒன்னும் விளங்காது. ஜெபத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க, பார்த்துப்போம், எல்லாத்தையும் அசிடலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மையை மட்டும் தான் என்ன பண்ணுவாராம், செய்வார். ஆமென். அப்ப தேவன் செய்கிற நன்மையை அந்த விசுவாசி எதிர்பார்க்கணும், அதை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லுவதை கேட்கணும். அதுலதான் நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வாசிங்களேன் சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால். ஆமென். அல்லேலூயா. தேவ ஆலயம் நமக்கு நன்மையை கொடுக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயம் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையை, உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாகும். 2 ஆலயம் இருக்குது. ஒண்ணு நமக்குள்ள இருக்கிற ஆலயம், 2வது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலயம். ஆமென். ஆண்டவர் இந்த ஆலயம் மட்டும் போதும் அப்படின்னா இந்த ஆலயத்தை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம். இது நம்மை ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்தி பார்க்கறதுக்கு. இந்த ஆலயம் ஆண்டவர் தெளிவாய் சொன்னா, என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து நான் அவனை மகிழ பண்ணுவேன். ஆமென். என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து தான் நான் அவனை மகிழ பண்ண முடியும். அல்லேலூயா. தேவ ஆலயம் நமக்கு கிடைச்ச நன்மை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆலயம் நமக்கு கிடைச்ச நன்மை. அப்போ இந்த நன்மையை தான் அநேகர் என்ன பண்றாங்க, இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் சபை கூடுதலை விட்டு விடுறபடி நீங்களே விட்டு விடாதிருங்க. நம்ம சொல்லணும், எது கேட்டாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் மொதல் கை சர்ச்சுக்கு தான் போவோம். ஆமென். எங்க தடை பண்ணுங்க, ஆலயத்தை தடை பண்ணாதீங்க. ஆமென். ஆலயத்துக்குள்ள நிக்கிறது தான் கர்த்தர் விரும்புவார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவாலயத்தை தவிர்க்கிறதுல முன்னையாடி நிற்கிறாங்க. ஆமென். கடந்த வாரத்தில் கூட பாருங்க, பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணாங்க, கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் கர்த்தர் நன்மையை தான் கொடுத்தாரு. வரும்போதும் அவர் பைக்கில் வரும்போது சாணி அடிச்சு, அவர் ஜர்க்கின் போட்டதுனால அவர் மேலே எதுவும் ஆகலை. அவர் கையை வண்டி கண்டி ஃபுல்லாக சாணி, அவர் வண்டி நிறுத்தி அவர் வாட்டர் வாங்கி கிளீன் பண்ணால்தான் கொஞ்சம் காலவர் லேட் ஆகி போச்சு. அப்போ எப்படியாவது அவர் நன்மையை பெறத்துக்கு எங்க இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வரார். ஆமென். கர்த்தர் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கொண்டு வரார். தேவன் நன்மையை ஏன் ஆலயத்துக்கு நாங்கள் வந்ததான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிற இடம் அது. கர்த்தர் நமக்கு ஒரு மேய்ப்பு நிமித்த நம்மோடு கர்த்தர் பேசுகிற இடம் அது. ஆனா இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் தேவாலயத்தை கட்டடிக்கிறதுல குறியா இருக்கிறீங்க. கல்யாணம் வந்தா சர்ச்சு லீவு, காது குத்து வந்தா சர்ச்சு லீவு இல்லை, நீ லீவு, காது குத்து வந்தா லீவு, செத்தா லீவு. ஆமென். இன்னைக்கு முதல் லீவு போற இடம் சர்ச்சு தான். ஆமென். பொன்னாடி சண்டை போட்டா லீவு, புருஷன் சண்டை போட்டா லீவு, பிள்ளை அடிச்சா லீவு. இப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவ ஆலயத்தான் நமக்கு கொடுத்த நன்மை. ஆமென். ஒரு சில பேர் யூடியூபையே நன்மையா வச்சிருப்பாங்க. ஆமென். ஆண்டவர் வார்த்தையை யூடியூப்ல கேட்டா நன்மைன்னு சொன்னாரா? தேவ ஆலயத்துல வந்து கேட்டாதான். அதான் தாவீது சொல்றான் இல்லையா, 1000 நாள் உலகத்திலே வாசம் செய்வதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரு நாள் இருப்பது நலம். ஆமென். தேவ சமூகத்திலே உன் கால் நிற்பது நலம் தேவ பிள்ளையே.
அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொன்னா, நியாய தீர்ப்பை இங்கிருந்து தான் தொடக்குவேன். ஆமென். யூடியூப்ல இருந்து தொடக்க மாட்டார், உன் வீட்டுல இருந்து தொடக்க மாட்டார். நியாய தீர்ப்ப தேவாலயத்திலிருந்து நியாய தீர்ப்பு தொடங்குது. உலகத்துல ஏன் போல தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சு உள்ள உட்காந்துக்கிறப்ப உங்ககிட்ட தான் முத கை ஸ்டார்ட் ஆகும். என்ன எல்லாம் தெரிஞ்ச விசுவாசி சர்ச்சில் இருந்தா என்ன ஆகுது? நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். தேவன் நம்ம கொடுத்த ஆலயத்துல நாம் தங்கி இருக்க வேண்டும். தேவ ஆலயத்தை நாம் வாசம் செய்ய வேண்டும். ஆமென். தேவனோடு உறவாடுகிற இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க தேவாலயம் நமக்கு தேவை. அவர் வருகை வரைக்கும் தேவாலயம் தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என வேதம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தான் தருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப உனக்கு ஆலயம் நன்மை கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டாரே. வீட்டிலே உட்காந்துக்கன்னு சொல்லியிருப்பாரு, வீட்டிலே ஜெபம் பண்ணு சொல்லியிருப்பாரு. ஆமென். ஆதி திருச்சபையில சபை கிடையாது, வீடுகள் தோறும் சபையாச்சு. ஆனா இன்னைக்கு பிளாக் தோறும் சபையாயிடுச்சு. ஆமென். ஒரு பக்கம் நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சபைகள் பெருகுவது நல்லது. ஆனால் நம்மை உருவாக்குற இடமா சபை இருக்கணும். நம்ம உட்கார வச்சு, ஆமென், பாலை மட்டும் கறந்துட்டு அனுப்புற இடமா சபை இருக்கக்கூடாது. ஆட்டு மந்தைய சரியான வழியில் நடத்துறது தான் சபை. பாலை மட்டும் கொடு, எப்படின்னா கெட்டு போ, எங்க வேணா போ, எங்க வேணா நில்லு, என்ன வேணா பேசு, எங்க வேணா சுத்து, எங்க வேணா திரி அப்படின்னு விடுகிறது சபை அல்ல. ஆமென். தேவன் நம்ம கொடுத்த சபை நன்மையானது. அல்லேலூயா. தாவீது தான் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன். ஆமென். ஆலயத்தை குறித்து தாவீதுடைய வைராக்கியம் வாஞ்சை நிறைய இருந்தது. ஆமென். ஏன்னா அவன் ஆசை எல்லாம் தேவாலயத்தை சுத்தி இருந்தது. ஆண்டவர் ஆலயத்தை கட்டணும், ஆண்டவர் ஆலயத்தை கட்டணும், ஆண்டவர் எப்படியாவது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஆலயத்தை குறித்த வைராக்கியம் வாஞ்சை இருக்கணும். ஆமென். சும்மா கட்டடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஆண்டவர் கட்டடிச்சிருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுது, எத்தனை பேருக்கு ஆண்டவர் தேவன் தெரியும்? கை தூக்கிட்டா மாட்டிப்போமோ? எத்தனை பேருக்கு இயேசுதான் தேவன் தெரியும்? பின்னாடி சேர்ல தெரியும் இல்லையா? சரி, ஓகே. வேதம் சொல்லுது இல்லையா, நான் தேவன் என்று தெரிந்தும் என்னை மகிமைப்படுத்தாம இருக்கிற இன்னும். ஆமென். என்ன, நான் தேவன் என்று தெரிந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுக்கலன்னா அது தேவ மகிமை திருடுதா அர்த்தம். நானும் மாஞ்சி மாஞ்சி பார்க்கிறேன், ஒரு வாரமா சீக்கிரம் வருவியா? தேவ மகையெல்லாம் திருடுகிறது. அப்புறம் ஆண்டவர் ஒன்றையும் செய்யலை. எப்படி செய்வார் உனக்கு? அவர் மகிமை நீ எப்படி திருடலாம்? அவர் தெளிவா சொல்ல, மகிமையை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென். உனக்கு ஏன் விட்டு கொடுக்கணும்? தேவ மகிமை அவர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சீக்கிரம் வாங்க ஆலயத்துக்கு. நானும் அன்பா சொல்லணும் தான் பார்க்குறேன். ஆனா இந்த எனக்கு அப்படி வராது. எனக்கு நிறைய பேர் அன்பா சொன்னாதான் பிடிக்குது. ஆமா, ஆண்டவன் சொன்ன அன்பா வரணுமா? ஆமா, சீக்கிரம் வாங்க ஆலயத்துக்கு. மகிமையை திருடாதீங்க, அதுக்கு திருட்டு பேரு. ஆண்டவர் மகிமையை திருடாதீங்க, அது ஆண்டவருடையது. ஆண்டவருடைய நீங்க எடுத்துட்டா எப்படி அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார்? சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு வாரம் லேட்னு வச்சுக்கோங்களேன், நானும் வருஷம் முழுதும் பார்த்துனுக்கிறேன், ஒரு வாரம் சீக்கிரம் வந்த பாடு காணோம். ஆமென். ஆண்டவர் நன்மை செஞ்சிடணும், ஆண்டவர் இறங்கிடணும், ஆண்டவர் மனதுருகிடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் தெளிவா சொன்னா, தேவன் ஏன் மகிமை எங்க, ஏன் கணம் எங்க? நீ எப்படி என் கணத்தை எடுக்கலாம்? கணத்தெல்லாம் நீ எடுத்துக்கிறது. அப்புறம் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் ஒண்ணு எப்படிங்க செய்வார்? ஆண்டவர் அது தெளிவா சொல்றது, ஏன் கணம் எனக்குரியது, அது எங்க? ஆமென். தேவாலயம் அவருடையது, அங்க நம்ம நிக்கணும். ஆமென். அங்க நம்ம நிக்கணும். 7:30 மணி வீட்டுல தாண்டிச்சுன்னா வீட்டுல எல்லாம் சத்தம் டமால் டிமில் பறக்கும். 7:30 மணி தாண்ட கூடாது. எங்க வீட்டுல 7:30 மணிலாம் உள்ள வந்துடணும். நீங்க பாஸ்ட், ஞாயிற்றுத்தீர்ப்பு ஒண்ணுதான் எல்லாருக்கும், ஞாயிற்றுத்தீர்ப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆமென்.
இஷ்ட நேரத்துக்கு வரீங்க ஆலயத்துக்குள்ள. தேவன் கொடுத்த நன்மையை எடுக்கணும்னு விருப்பம் கிடையாது. அதான் தெளிவா சொல்லிட்டாரு. இது ஏன் மகிமை, ஏன் கனம், அதை எப்படி நான் கொடுப்பேன்? நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தா தான் அந்த கணம் உனக்கு வரும். எனக்கு கனம் பண்ண, நான் கனம் பண்ணுவேன். கனஈனம் பண்ணப்படுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். லேட்டா வருது தேவனை கனஈனம் பண்ற காரியம். ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் லேட்டா எடுத்துக்க பிரச்சனை கிடையாதுங்க. வருஷம் முழுவதுமா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் ஒரு ஒருத்தரே ஆண்டவர் எப்படி ஒரு வாரம் கூட போக முடியலையே, எனக்கு அசிங்கமா இருக்குது ஆண்டவர்னு சொல்லி ஏதாவது ஒரு வாரம் எழுந்து ஓட சபை திறக்க முடியும் வந்து வெளியே நிற்பீங்களான்னு பாக்குறேன். நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க சபத்தை வந்து நின்னுமா? ஒரு நாள் கேட்டு அடைக்கும், நாங்க அடைக்க மாட்டோம். ஒரு நாள் அவர் அடைப்பார் வாசலை. ஆமென். ஆண்டவரே தரங்க, ஆண்டவரே தரங்க. யார்ப்பா நீ? உன் சர்ச்சில் வந்து முன்னாடி உட்காந்தனே, காணிக்கலாம் குத்தனே, தசமாகலாம் குத்தனே, நான் அவனை அறியல போ. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த நன்மை என்ன பண்ணுங்க? சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்னாடி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் பின்னாடி மட்டும் தான் கேட்டேன். பின்னாடி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மனைவியை கண்டடைகிறவன் அப்படி ஆப்போசிட்டா போடலாம். கணவனை கண்டடைகிறவர்கள் நன்மையானவனை கண்டடைகிறார்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உறவுகள் நன்மையானது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற அவசரமான உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட் மாரி இன்னைக்கு வாழ்க்கையும் ஆகி போச்சு. ஆமென். திருமணத்துக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எப்படியோ ஆண்களுக்கு தெளியத்தலன்னு பார்த்தா வரமாட்டாங்க. சரி, நேரம் வரும். நல்லா புரிஞ்சுங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா ஆண்டவர் கொடுத்தா நன்மை. அது கணவரோ மனைவியோ ஆண்டவர் கொடுத்தாதான் நன்மை. நீ தெரிந்தெடுத்துட்டு ஜெபம் பண்ண நன்மை ஆயிடாது. ஆமென். நீ உன்னை தெரிந்தெடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டா நன்மையா வந்துடாது. வேதம் சொல்லுது, கண்டடைய ஆண்டவர் கொடுக்கிறது தான் உனக்கு நன்மை. ஆமென். தேவன் கொடுத்தாதான் நல்லதா கொடுப்பாரு. கணவனோ மனைவியோ எதுக்கு நீங்க ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போறீங்க அப்படின்னா, அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாய் பெற்றோர்கள் ஜெபித்து பிள்ளைகளை சரியான திருமண பந்தத்தில் இணைக்க வேண்டியது நல்லது. உள்ள என்ட்ராய்ட்டுக்கு அப்புறம் கேட்டு க்ளோஸ். என்ன இதுல கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் இல்ல. பிடிச்சா இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கை ஆகி போச்சு. 6 மாசம் 1 வருஷம் பிடிச்சா ஓகே, எல்லாம் பாய் பாய். ஆமென். எனக்கு கல்ச்சர் அதானே. அந்த நாட்களை கேட்ட வார்த்தை அதிகமாக கேட்டேன்னா பிரேக்கப்பு, அப்ப லிவிங் டுகெதரு, பிடிச்சா இருக்கலாம், பிடிக்கலாம் போயிடலாம். இன்னைக்கு அதுதான் அதிகமாக போயிட்டு இருக்கு உலகத்துல. இங்க இருக்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை துணையை கட்டமைக்கிறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் போராடணும். இல்லைன்னா வாழ்க்கைக்கு அப்புறம் போராடுவேன். கர்த்தர் உனக்கு கொடுத்து நன்மையா தான் கொடுக்கணும். ஆமென். உனக்கு கொடுக்க போற மனைவி நன்மையா இருக்கணும். ஆமென். பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க. உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறபடி உங்க வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா போல எனக்கு வீட்டுக்காரர் வரணும். போகும்போது அச்சிப்பா அப்படின்னு போனா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? இந்த மனுஷனை போல தப்பித்தவர் ஒருத்தர் எனக்கு வந்துடக்கூடாது. உன் மனைவிங்க நேசிக்கிறத பார்த்து அந்த பிள்ளை ஜெபம் பண்ணணும், எங்க அப்பா போல எங்க வீட்டுல ஒரு வாழ்க்கை துணை வரணும். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணணும். ஆமென். அப்படி இருக்கணும். வீட்டுல இருக்கிற ஆண்கள் பெண்களை அப்படிதான், கணவனை பார்க்க அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். ஆம்பளை பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும், எங்க அம்மா போல எனக்கு என்னமோ நல்ல மனைவி வரணும். ஆமென். அல்லேலூயா. வீட்டுக்காரியம்மா அப்படி இருக்கணும். வீட்டுக்காருக்கு அந்த பெரிய அன்பு செலுத்தணும். ஆமென். அது வரும்போதே 10 குண்டத்துக்கு தள்ள போடக்கூடாது. அவன் ஏண்டா வந்தான்னு வீட்டுல அப்படியே கதை சாத்தி வெளியே ஓடி போயிடுவாரு. வரும்போதே வா, உள்ள வரட்டும் இருக்க, மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு டீ காப்பி எல்லாம் குடிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். எங்க தெரியுமா நீ ஏன் வந்தது குத்தமா வீட்டுக்கு?
வந்தாலும் திட்டுறீங்க, வரனாலும் திட்டுறீங்க, வரும்போதே வா. ஆமென். இல்லையா? எப்படியா அவர் நிமிஷம் தேவை சந்திக்கப்பட போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, என்ன அவசரம்? அந்த மனுஷன் உள்ள கூட வந்திருக்க மாட்டாரு. ஏங்க அவர் வந்தார் தெரியுமா? எல்லாத்தையும் ஒன்னே கொட்டிருது திரும்பிட்டு. தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைப்பது ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? இது சும்மா எதாவது ஊர்கா பாட்டில் இல்லை, தொட்டு நக்கிட்டு துட்டு போறதுக்கு. வாழ்க்கை ஒரு தடவை விழுந்துச்சு, விழுந்துதான். ஆமென். அதாவது பணம், பேர், உயர்வு, புகழை பார்த்து தேடாதீங்க வாழ்க்கை துணைய. அந்த நாட்கள் எப்படி பார்த்தாங்க? ரட்சிக்கப்பட்ட பையனா, நல்ல சபைக்கு போற பையனா? இன்னைக்கு கார் இருக்குதா, வீடு இருக்குதா, இதெல்லாம் நீ கேட்டுருவேன். ஆனா அவங்க எதுவும் கேட்க கூடாது. விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீ கேட்டுருவ. சொந்த வீடு இருக்குதா, சொந்தமா கார் இருக்குதா, பைக் இருக்குதா, எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட 10 பைசா கேட்க கூடாது. பொறாம புடிச்சது. நீ எப்படி பார்த்துருக்கணும்? என் பிள்ளைக்கு, என் பையனுக்கும் அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்குதா, ஞானஸ்நானம் எடுத்திருக்குதா, அபிஷேகம் பட்டிருக்குதா, சபைக்கு கீழ்ப்படியுதா, சபைக்கு உண்மையா போதா, இப்படி பார்த்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க. ஆமென். உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன். இப்படி பார்த்து தேவன் சமூகத்துல போராடி கேளு. வாழ்க்கைய போராடு. வாழ்க்கை முழுத வாழ போற. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. வாழ்க்கை ஒரு தடவை தான் உள்ள போவோம். ஒரே வாழ்க்கை தான் இது. கிவ் அண்ட் டேக் பாலிசி எல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைங்களே. எத்தனையோ சாட்சி இருக்கு, நான் சொன்னா நல்லா இருக்காது. எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. வேண்டாம், ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, போராடுங்க. அதாவது ஏதோ பொருள் இல்லை, அதை வாங்கிட்டு மாத்திக்கிறதுக்கு ஒரே தடவை தான். ஆமென். நீ கிணத்துல வந்தாலும் சரி, உனக்கு தள்ளி பிடிச்சாலும் சரி, கிணறு தான். ஆமென். என்ன பின்னாடி ஒரு சிரிப்பாகுது? வீட்டுக்கு தான் போன எல்லாம் முடிச்சுட்டு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கத்தர் கொடுக்கணும். அந்த கணவனோ மனைவியோ இல்லையா, இப்ப எப்படியோ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலைக்கு போய் கல்யாணத்துக்கு போயிடுவீங்க. எல்லாம் ஜெபம் பண்ணி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. அப்படி ஒரு சிலர் உள்ள போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணி போராடுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. போறதுக்கு முன்னாடி அதான் சொன்ன, போறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா போராடிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. போனதுக்கு அப்புறம் போராட முடியாது. போனதுக்கு அப்புறம் யோசனை தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த தீமையை நன்மையா மாத்துங்க ஆண்டவர். ரொம்ப லேட் ஆகும். ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட நீ உள்ள போய் சேர்ந்துட்டேன்னா, கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்தவ ஆண் பெண் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாத ஆண் கூட உன்னுடைய கண்ணை விட்டு மாறிடுச்சுன்னா ரெண்டே வாய்ப்பு தான். இப்ப நான் கேட்டாலும் சொல்றது இல்ல, ஏன்னா பண்ற கூத்தெல்லாம் பண்ணிட்டு அந்த பாஸ்டர் தான் பார்த்து வச்சாரு, எங்க மேல பழி அடுத்தது. ஆமென். அதனால இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது. இதாம்மா பொண்ணு, கேட்டுக்கோ, அந்த பாஸ்டர் நீ பேசிக்கோ. ஆமென். நாங்க வீட்டுக்குள்ள புந்து பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி கணவனை கண்டடைகிறவன் பாருங்க. ஏசா பண்ணதுனால ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவு அதிகமா இருந்ததாம். ஏசா என்ன பண்ணிட்டான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெறுத்தெடுத்து ஜாதிகளை கொண்டு வந்துட்டான். பஸ்மாத்தையும் யூதியத்தையும் நினைக்கிறேன், 2 பேரையும் கொண்டு வந்து உள்ள வச்சிட்டான். இவர் 2 பேரும் என்ன பண்ணாங்களாம்? தன் ஈசாக்கு ரெபெக்காளுக்கு மனநோவா இருந்தாங்க. நீங்க கொண்டு வர பிள்ளைங்க உங்க வீட்டுக்கு எப்படி இருக்கக்கூடாது? மனநோவா இருக்க கூடாது. நீங்க போற வீட்டுல எப்படி இருக்க கூடாது? எப்படி இருக்க கூடாது? அம்மா என் மருமக வந்தா ஐயோ சோத்திரம் எடுத்து அப்பிக்கணும். அப்படி அவங்க என்ன பண்ணாலாம்? மனநோவா இருந்தாலாம் ஏசா. ஆமென். அல்லேலூயா. ஒரு பிள்ளைங்க சர்ச்சில் இருந்ததா கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு பார்த்துட்டாங்க. நல்ல வீடுங்க, நல்ல காருங்க, நல்ல ஆஸ்திங்க, நல்ல அந்தஸ்துங்க, இன்னாமா இருக்குதுங்க, எல்லாம் பார்த்து கட்டி வச்சாச்சு. போச்சு ஒரு 6 மாசம். அந்த பொண்ணு பாஸ்டர்கிட்ட வருது, பாஸ்டர் இவன் பேச்சே கேட்க மாட்டான் பாஸ்டர், அம்மா பேச்சே கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்க அம்மா சொன்னா கேளு, இல்லை என்ன பண்ணிடு, போயிடு வீட்டை விட்டு அப்படின்றான். நீ தானே பார்த்த. அந்த என்ன பண்ணலாம், ஒரு காப்பி கூட, அந்த ஒரு காப்பி குடிச்சாலும் அந்த பொண்ணு போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்களாம்? போ, என்ன காப்பி இது,
அந்த பாஸ் சொன்னாராம், சரி நீ ஒன்றும் பண்ணாத, கிட்ட போய் எங்கள் மாமியார் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் குத்துரு. அத்தை, உங்களை மாரி காப்பி போட யாருக்கும் தெரியாது அத்தை, ஒரே ஒரு ஐசுவை. ஆமேன். இன்னைக்கு அத்தையை பார்த்தா பிரிச்சு ஓடுற மருமகளா இருக்காதீங்க. அத்தை 2 அறை விட்டாலும் போய் கட்டி பிடிச்சிக்கோ. அத்தை, உங்களை விட்டா எனக்கு யார் அத்தை? எதுவும் பண்ணல, அதான் எல்லாம் சிரிக்குது, எல்லாம் பார்த்து பொறாம பண்ணு. மாமியாராய் வா சொல்லாத, விதியும் போயிட்ட, நீ உள்ள மாட்டிக்கிட்ட, நீ மாத்து. ஆமேன், நீ மாத்து. ஆமேன். எங்க வீட்டுல எங்க அம்மா நாத்திக்க மாட்டானே, எங்க வீட்டு அம்மா அப்படியே ஐஸ் வச்சிருவாங்க. அத்தை, உங்களுக்கு போல யாருக்கும் சமைக்க தெரியாது. ஆண்டி, நான் வந்தது ஒரு நாள் குத்தமா உனக்கு? ஒன்னே அவங்ககிட்ட போயிடுங்க மெனுவெல்லாம். அடி நாங்க நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். நன்மையை தாங்க ஆண்டவர் கொடுப்பாரு, நம்ப தெரிஞ்சிடக்கூடாது. இவ்வளோன்னு சொல்லிட்டேன், உங்க அப்பம் பாடு போ. ஆமேன். இப்போ என்ன பண்ணாதீங்க, நன்மையை உங்கள் வாழ்க்கை துணையை பணம், பேர், புகழ், ஆசை, அந்தஸ்தை வச்சு தேர்ந்தெடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். ஆமேன். லேட்டஸ்டாக ஒரு பொண்ணை கூட பார்த்தேன் இல்லையா, ஒரு பெரிய, அந்த பொண்ணு பிள்ளை வேணா ரித்தனியாவா, அதை கட்டுக்கோப்பா வாழ கற்றுக்கங்க. ஆமேன். இஷ்டத்துக்கு கிடச்சி போகிற இடத்தெல்லாம் போய் மேஞ்சின்னு கிடக்காதீங்க. கத்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வீட்டில் கத்தர் கொடுப்பாரு, உன் நன்மையானதை கொடுப்பாரு. ஆமேன். நன்மையை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பாரு. நீ போய் மாட்டிக்கினா எதுவும் வராது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ எல்லா வச்சிலும் பாருங்க, ஆண்டவர் உதாரணத்தை ஒன்று சொன்னார். அப்போ லூக்காவின் அதிகாரம் 16வது வசனம். ஏன்னா பணம், பேர், புகழெல்லாம் நிலைக்காததுக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். லூக்கா 16:25 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல மட்டும் எனக்கு நன்மை அதிகமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல தீமை இருக்கனால தான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தரணும்னு விரும்புறார். பரலோகத்துல தீமை கிடையாது, ஃபுல்லா நன்மை தான். அதனால அதை பத்தி ஆண்டவர் நீங்க அவ்வளவா மென்ஷன் பண்ணல. இந்த பூமியில நன்மை என்ன பண்ணாத, அதிகமா விரும்பி தேடி இருக்காத, ஐஸ்வர்யவானா அவ விரும்பாத, போதும் என்ற மனதோட கூட இரு. ஆமேன். இந்த ஆபிரகாம் எப்படி இருந்தாலும் செல்வ சீமானா இருந்தானா, சாப்பாடு குறையில்ல, எதுக்குமே பஞ்சம் இல்லை, நன்மையா வாழ்ந்தான். லாசர் அவன் வீட்டில் என்ன பண்றான், கீழே விழுந்ததை சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப 2 பேருக்கு ஒரு நாள் வருது, 2 பேரும் காலி. ஆமேன். 2 பேரும் காலி, 2 பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் உதாரணத்துக்கு சொல்றாரு இல்லையா. லாசர் என்ன பண்ணான், ஆபிரகாம் அதிலே தேட்டப்படுறான். இவன் என்ன பண்றான், ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறான். அவன் சொல்றான், ஒரே ஒரு சொட்டு தண்ணியை விடியா, ஒரே ஒரு சொட்டு தண்ணியை விடு. அவர் சொல்றாரு, இங்கேயும் அங்கேயும் ரொம்ப பெருசாகுதுப்பா பிளவு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆசையோட வாழணும், அந்தஸ்தோட வாழணும், நல்லா வாழணும், சூப்பரா வாழணும், ஊரை சுத்தணும், கூத்தடிக்கணும், கும்மால் அடிக்கணும், போற இடத்தெல்லாம் போகணும், நினைச்ச இடத்தெல்லாம் போயிடணும். ஆமேன். இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் என்ன, கூடி கூடி ஊரை சுத்தி சாப்பிடணும், கூடி கூடி கூத்தடிக்கணும், எல்லா இடத்தையும் சுத்தணும். அதுதான் இன்னைக்கு வாலிபரோட ட்ரெண்டு. எங்க நினைக்கிற இடத்தெல்லாம் சாப்பிடணும். அதை போன வாரம் உதாரணம் சொன்ன பாருங்க. உன் வீட்டில் நன்மை இருந்தாலும் என்ன பண்ணாத, ஒரு வாரம் ஃபுல்லாக கறியை போட்டும் பிள்ளைய கெடுக்காத. நான் ஏதோ யாரையும் சொன்ன நினச்சிக்க போறீங்க. வேதத்தின்படி சோதம் குமார அழிக்கப்பட்டதுக்கு காரணத்துல ஒண்ணு ஆகார திரட்சி. ஆகார திரட்சினாலே தான் அழிவு வந்தது. ஆமேன். கெடுத்தது நம்ம தான். நான் சொல்ல, எங்க அம்மா எனக்கு கெடுத்துட்டாங்க. எப்பவுமே முட்டையை போட்டு வச்சிருப்பாங்க. ரசம் இருந்தா முட்டை, சாம்பார் இருந்தா முட்டை, எதுவாக இருந்தாலும் முட்டை. கொஞ்ச நாள் அது இல்லாம கஷ்டமா தான் இருந்தது. ஆமேன். கத்தர் உங்களுக்கு நன்மை வச்சிருக்கிறாரா, பிள்ளைய கெடுக்காதீங்க. நீங்க என் பிள்ளை அங்க போவே போவாது, என் பிள்ளை அதை சாப்பிடவே சாப்பிடாது, என் பிறக்கும் போது அப்படியே வந்துச்சு கையில மாத்துந்து நீதான். என் பிள்ளைக்கு அதெல்லாம் செட் ஆகாது, யார் சொல்லிச்சா அது உங்ககிட்ட வந்து, ஆரம்பத்தில் நீ தானே பண்ணியிருக்கணும். ஆமேன். ஆரம்பத்தில் நீ தான் பண்ணியிருக்கணும். அதை என் பிள்ளை கறியிலனா சாப்பிடவே சாப்பிடாது சொல்லிச்சா வரும்போதே கர்ப்பத்திலிருந்து, ஏம்மா நான் வெளியே வந்துட்டேன், நான் கறி இருந்தா தான் சாப்பிடுவேன் சொல்லிச்சா. கெடுத்து வச்சது நீங்க தானே. ஆமேன். நான்வெஜ் தேவையானதுக்கு மட்டும் கொடுங்க. சும்மா போட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணிடாதீங்க, அது மாம்சத்துல திணி பண்டாரம் ஆயிடும்.
இதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன் போன வாரம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. சோதம் குமார் அழிஞ்சதுக்கு பெரிய காரணம் இதாங்க. அவனுக்கு ஆகாரத்துக்கு குறைவே இல்லாம போயிடுச்சு. நீ பிள்ளைங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லா நேரத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு கிடக்காதீங்க. இஷ்டம் தான் சாப்பிடு, இல்லைன்னா வயிற்றுல பட்னியோட படுப்போ. சொல்லு, ஒரு நாள் அழுவிட்டோம், ஒன்னே ஆக போறது கிடையாது. இப்பயே ட்ரைன் பண்ணிடுங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு அனுப்பிடுவே. ஏமா பத்திரமா இருங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, என்ன இருந்தாலும் செஞ்சுக்கணும். எங்க அம்மா அப்படிதான் செஞ்சாங்க, அங்க போய் அம்மா பாட்டு பாடினு கூடாது. புரியுதா? எப்ரானி அடுத்த வருஷம் டிக்கெட்டு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க பாருங்க, ஒரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க. நீங்க இஷ்டத்துக்கு வளர்த்துட்டு இந்த உங்களாலேயே கட்டுப்பா நிறுத்த முடியல உன் பிள்ளைய, அடுத்த வீட்டுல எப்படி இருக்கும்? நீ சொல்ல, எப்பா ஓஞ்சிதுரா எம்மா, நீ தப்பிச்சுப்ப, பாவ எவனோ ஒருத்த மாட்டிப்பான். பிள்ளைக்கும் அதே கதிதான். ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள, அவதான் இச்சா வாய கடிச்சால அவனுக்கு பிள்ளைக்கு? சொல்லு பாப்போம். அவ மட்டும் புள்ள இல்லையா? உன் புள்ளதான் புள்ளையா? அவ வந்தா என் புள்ள திந்துரும் எவன் சொன்னான்? அவன் வந்தா என் புள்ள திந்துரும் எவன் சொன்னான்? அல்லேலூயா. இப்படி ஊரு கதையெல்லாம் பேசி பிள்ளைகளை நாசம் பண்றாதீங்க. ஆமென். ஆமா, இந்த உலகத்தின்படி யோசிச்சு 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 உங்க மைண்டை மாத்திராதீங்க. போராடி ஆண்டவர் சமூகத்துல போராடு, ஆண்டவர் பிள்ளைக்காக. ஆமென். இங்க இருந்து போறதுக்குள்ளே என் பிள்ளைய மாத்தி அனுப்பிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆமென். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க தனியா போராடாங்க முடியாது. இன்னைக்கு உங்க துணை ஜபம் இருக்குது இல்லையா? போராடு, பிள்ளைகளுக்காக போராடு. அதை உட்கார வை, போராட வை. மன ஜபம் பண்ணலாம், சோறு போட மாட்டேன்னு சொல்லு, உட்கார வை. ஆமென். இஷ்டதான் வெளியே சாப்பிட்டுக்கு போ, வெளியே தெத்தி விடு, பணம் கொடுக்காத, பிச்சைத்து போய் சாப்பிடுன்னு. என்ன பாஸ்டர் எடுக்கட்டும், போய் எடுக்கட்டுமே. எத்தனை நாள் எடுப்பான் சொல்லு பாப்போம்? பக்கத்துல எத்தனை நாள் சோறு போடுவான்? எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் சோறு போடுவான்? ஏமாத்தி தான் அனுப்புவான் வெளியே. இளையகுமார போய் எல்லாத்தையும் புடிங்கிட்டு தான் அனுப்புவான். கொடுக்குற வரைக்கும் வாடா ஃப்ரெண்டு மச்சான் போலாம், வா போலாம், கைத்தல நகர் இருக்கு, சைனி மோதிரம் இருக்கு வரைக்கும் தான், பர்சில் பாக்கெட்டுக்கு வரைக்கும் தான், அப்புறம் அர்த்தம் விட்டுருவான் மொத்தமா. ஆமென். ஆனா என்னன்னா எல்லாம் தெரிஞ்ச நம்ம ஆளுங்க பண்ற ஏடா கூட இதுதான். இங்க இருக்கிறதுக்கு எல்லாமே ஒன்னும் தெரியாதெல்லாம் கிடையாது, எல்லாம் கிரிமினல், எல்லாம் கிரிமினல். இதெல்லாம் கிரிமினல். ஆனா இதெல்லாம் எப்படியாவது மாத்தணும்னு போராடிட்டு இருக்கிறோம். நீங்களும் போராடுறீங்க, நாங்களும் போராடுறோம், அவ்வளவுதான். இங்க கையில இருக்கிற வரைக்கும் போராடலாம், கையை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது போராட முடியாது. உடன்படிக்கை மாறிடும். இருக்கிறதுக்குள்ள பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, நன்மையான வழியில கொண்டு போங்க. ஆமென். அப்ப அந்த ஆபிரகாம் சொல்றான், எப்பா இங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது லாசர் சொல்றான், ஆபிரகாம் சொல்றான், அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், அந்த லாசரை கீழே அனுப்பிவிடு. அண்ணன் தம்பி தாங்கிறான், சொந்த மந்தலாங்கிறான், அவங்ககிட்ட என்ன பண்ணட்டும் சொல்லட்டும். அவர் சொல்லிட்டாரு, அனுப்பலாம் முடியாது. அங்க என் ஊழியக்காரங்கிறான். ஆமென். என் ஊழியக்காரன் பேச்சு அதை கேட்கட்டும். நீங்க என்ன பண்ணாலும் பேச்ச கேட்க மாட்டேது ஊழியக்காரன் பேச்ச. ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும். ஒரு நேரத்தில் ஆண்டவர் பேச மாட்டார். இன்னும் நடத்துற ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்காம ஆண்டவன்கிட்ட பேச மாட்டாரு. வேதம் சொல்லுதா இல்லையா? இங்க நான் பேச மாட்டேன், என் கீழே என் ஊழியக்காரன் மோசே தீர்க்கதரிசிலாம் வச்சிருக்கிறேன், அவன் பேச்ச கேட்கட்டும். ஆமென். ஆண்டவர் அப்படியே என்கிட்ட பேசிடுவாரு. எவ்வளவு நேரம் பேசுவாரு? ஒரு கேட்டகரி பேச மாட்டாரு. நீ உனக்கு இருக்கிற சபையில உன் நடத்தின ஊழியக்காரன் கீழ்ப்படியாம உங்ககிட்ட ஆண்டு பேச மாட்டார். இதுதான் உண்மை. எல்லாம் இதை ஆண்டு எழுதிருப்பாரா? ஆண்டு எழுதிருப்பாரா? எழுதிருக்கவே மாட்டார். உனக்கு பதிலே வரல பாஸ், எப்படி வரும்? இங்க கீழ்ப்படிய மாட்டேன், இங்க சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன் இங்க. ஆனா ஒரு சிலர் கேட்டு நல்லா நன்மை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்காக சோத்திரம். அநேக வாழ்க்கையில் நன்மை நடந்துகிட்டே இருக்கு, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். உங்களை என்ன பாதாளத்தை தள்ளவா பேசிட்டு கிடக்குறோம் இங்க நாங்க? சொல்லுங்க பாப்போம். ஆமென். நடத்துறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. இங்க இருந்து வர வார்த்தைகள் கீழ்ப்படிங்க. கர்த்தர் இப்பெல்லாம் அப்பப்போ வார்த்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இங்க வந்த ஒரு மாசம் ஃபுல்லா டமால் டிமில் வருது வார்த்தைங்கள்லாம். நம்மளுக்கு பயமா இருக்குது, என்ன நடக்கிறதெல்லாம் பட்டு பட்டு இப்படி வெளியே வருது. அதுக்கு முன்னாடி வந்தா வெள்ளிக்கிழமை ஜபத்தை பேசினா அவர் சொல்லிட்டார், வெள்ளிக்கிழமை ஜபம் நடக்குது, அதில் நடத்து ஜபத்தை அப்படின்ட்டார். ஆமென். அப்ப நம்ம இங்க உறுதி பண்ணதை ஒரு ஊழியக்காரர்கள் கர்த்தர் கொண்டு வராரு இல்லையா? அது அடையாளம். இப்போ செய்ய வேண்டியதுக்கு அடையாளம் அது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக.
அப்ப இங்க இருக்கிற வார்த்தைகளுக்கு ஊழியக்கான வார்த்தை செவி கொடுக்காத அவங்ககிட்ட ஆண்டவர் எப்படி பேசுவார் நம்புறேன். நீங்க சொன்னா செய்ய மாட்டேன் மாஸ்டர், ஆண்டவர் சொன்னா அப்படியே செஞ்சிருவேன். அவர் சொல்ல நானும் சார் எடுங்க சிஸ்டர்னு சொல்லுவோம், எடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் பேசட்டும். இதை ஆண்டவர் பேசுக்கு எதுக்கு உன்னை சபைகளை வச்சிருக்காரு ஆண்டவர்? உன்னை உங்க வீட்டில் காரக்குழம்பு வேணா ஆண்டவர் கட்டி வை, உன்ட்ட பேசுறாருல, பேசினே இருக்காருல்ல, டமால் டிமில் வந்து வார்த்தை ஆண்டவரே காரக்குழம்பு, ஆண்டவரே முட்டை, ஆண்டவரே கறி, இதை விட கேட்டு வையேன் பேசாத. ஆமே, நல்லா புரிஞ்சுங்க. உங்களை நடத்துகிற நாங்க, நீங்க நல்லா இருந்தா தான் நடத்துறமே தவிர நீ அழிஞ்சு போன நடத்த மாட்டோம். ஆமே, நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப புஷ் பண்றோம். பலவந்தம் பண்ற நோக்கம் என்ன? நீ முன்னாடி போகணும். ஆமே, உன்னை ஜெபிக்க சொல்ற நோக்கம் என்ன? நீ முன்னாடி போகணும். உன் வாழ்க்கையில காரியத்தை கொண்டு வர நோக்கம் என்ன? நீ முன்னாடி போகணும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன், நீ கொடுக்கலாலும் இப்படிதான் பேசுவேன். ஆமேன், நீ சபைக்கு வந்தாலும் இப்படிதான் பேசுவேன், நீ சபைக்கு வரலாலும் இப்படிதான் பேசுவேன். ஆமேன், நீ ஊழியத்தை தாங்கினாலும் இப்படிதான் பேசுவேன், நீ ஊழியத்தை தாங்காம பண்ணாலும் இப்படிதான் பேசுவேன். எனக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்ற முடிப்பேன். ஆமேன், என் ஊழியம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஏன் அழைப்பை நான் யாருக்காக மாற்ற மாட்டேன். என் அழைப்பு என்ன செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமேன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு, எல்லாத்தையும் தள்ளிட்டு. நேற்று கூட ஒரு ஊழியம் நடந்துகிட்டே இருந்துச்சு பாரு. நேற்று ஃபுல்லா டாக்ஸ் ஊழியம், ஃபுல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் அன்னாரப்பேட்டிலேருந்து பாஸ்டர் தீத்துன்ற ஒரு ஃபேமிலி வந்தாங்க, விசுவாசிங்க எல்லாம் வந்து அந்த பக்கம் ஃபுல்லா இந்த பக்கம் ஒரு நாள் ஃபுல்லா டாக்ஸ் ஊழியம் நடந்தது. நம்ம ஏரியா ஃபுல்லா நடந்தோம். அதனால தான் டாக்ஸ் இல்லை, அடுத்த மாதம் தவிர டாக்ஸ் ஊழியம் நடக்குமான்னு தெரியாது. டாக்ஸ் காலி, வாங்கினதெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. மொத்தமாக எல்லா இடத்துலையும் முத்தாங்க. ஓடி ஓடி ஒரு சின்ன பிள்ளைய விடல, தெத்தின்னு ஓடி போய் எல்லா பிள்ளையும் குத்தி ஏசு நேசிக்கான்னு சொல்லி ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா அச்சாச்சு சுவிசேஷம். ஆமேன், கர்த்தர் நல்லவராக இருப்பாராங்க. அப்போ அவங்கள பாருங்க, அந்த நேரத்தை விருந்து ஒரு வேன் வச்சு அவங்க செலவு பண்ணி அவங்க வந்து இந்த ஏரியா ஃபுல்லா சுவிசேஷம் சொன்னாங்க. குரூப்ல போட்டோலாம் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஏன் அவங்களை கூப்பிடலாம்? அவங்களே ஆள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு டாக்ஸ் பத்தலன்ட்டாங்க. அப்போ நம்ம ஆள் கூப்பிட்டு நம்ம என்ன பண்றது? ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னார் ஒரு வார்த்தை, 12 பேர் நிறுத்தினாரு. இங்க வா நில்லு, 6 பேர் இப்படி போ, 6 பேர் அப்படி போ, இஷ்டத்துக்கு ஏன் ஓடுற? அந்த விசுவாசம் வந்து நின்று அந்த பாட்டு போயிடுச்சு. 6 பேர் ஒண்ணா போயிட்டாங்க. இந்த சபையில ஊழியத்துக்கு வாங்கன்னா 4 பேர் இப்படி ஓடிடுது, 4 பேர் அப்படி ஓடிடுது, 4 பேர் இந்த பக்கம் புத்தி இப்படி ஓடிடுது. இப்படியே ஓடினா இருந்தா எப்படிதான் சுவிசேஷம் என்ன? அந்த ஊழியக்காரன் நிற்பான், அந்த 2 பேர் நிற்பான், பாட்டு பாடுறதுக்கு நீ அங்கேயே நிற்கணும். அந்த பாட்டு பாடி முடியும் போது டாக்ஸ் பிரியணும். அப்படிதான் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு கிடக்குறோம். நீ பாடுன இஷ்டத்துக்கா, அது பேக் வேற. இப்போ ஒரு டாக்ஸ் எடுத்து சோத்திரம் ஏசு நேசிக்கிறார். என்ன குழம்பு இன்னைக்கு வீட்டுல? சுவிசேஷத்தை பத்தி பேசணுமா? என்ன சிஸ்டர் குழம்பு வீட்டுல? பையன் வந்தானா? பேக் வந்தாலும் கையில பைபிள் இருக்கணும். அதோட சுவிசேஷத்துக்கு வராதுக்கு மேல யாரும். பேக மாட்டிக்கோ, ஆனா பைபிள் எங்க இருக்கணும்? என்ன இதுக்கு பிக்னிக்கா போற? நீ சுவிசேஷம் போன யாருக்கு தெரியும்? இது கையில வந்து இப்படி நின்னாதான் ஏய் இவ கிறிஸ்தவையா இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றாங்க ஏன்னு தெரியும். ஆமா, இன்னைக்கு பேக் எல்லாருக்கும், ஆண்களுக்கு 2 பேருக்கு ஆகி போச்சு. அப்ப பெண்கள் மட்டும் தான் பேக் மாட்டி, ஆண்களும் சேர்த்து மாட்டிக்கினாங்க. அல்ல டாக்ஸ் விடுறதுக்கு வந்தா இந்த பேக் இங்க வச்சுட்டு இதை மட்டும் தூக்கிட்டு வந்துருவேன், இது போதும். அப்பதான் தெரியும் இவங்க சர்ச்சில் இருந்து வந்துக்கிறாங்க. ஏன்னா கட்சிக்காரன வெள்ளை சட்டில் தாங்கிறான் இன்னைக்கு, நம்மள வெள்ளை சட்டில் இருந்து தெரியாது யாருக்குன்னு. அப்ப இதை தூக்குனா தான் ஓ இவங்க சர்ச்சில் இருந்து வந்துக்கிறாங்க, கிறிஸ்தவன் தெரியும். கண்டிப்பா வரமாட்டோம் பாஸ்டர் இதுக்கு மாதிரி டாக்ஸ் விடுறதுக்கு. போ, நீ இல்லைன்னா வேற ஆளு. நம்ம என்ன ஆண்டவருக்கு பெருசா தான், அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இங்க நீ போனோடனே அங்கிருந்து ஒருத்தர் வந்துடுறாங்க, புதுசு நான் வந்துடுறேன். நீ ஒருத்தர் கொடுக்க விட்டு வச்சுக்க, இந்த நாளை கத்தர் எழுப்பி நான் கொடுக்குறேன். ஏன்னா இது நம்ம வேலை கிடையாது, பரலோகத்தின் வேலை இது. அங்கிருந்து ஒத்தாசை இறங்கிட்டே இருக்குது. ஆமேன், அவர் உண்மையா தான் இருக்கிறார். ஆமேன், நாம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அந்த உண்மையை தான் கத்தர் விரும்புறார். ஆமேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு நன்மையை கொண்டு வரது தான் ஆண்டோடைய வேலை. ஒரு பாயிண்ட் தான் போயிருக்குது. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கத்தர் உங்களுக்கு என்னதான் கொடுப்பாரு? நன்மையானதை மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இனி வரைக்கும் கொடுத்ததெல்லாம் நன்மை தான், எதுவுமே தீமை கிடையாதுங்க, எல்லாமே உனக்கு நன்மை தான். நம்முடைய ஆண்டவன் நன்மையானது மட்டும் தருகிற தகப்பன். எல்லா இடங்களையும் தேவ பிள்ளையே உனக்கு நன்மையை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை ஆண்டவரே இவ்வளவு வேதனையா இருக்குதே, எவ்வளவு போராட்டமா இருக்குது, எவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இதில் எப்படி நான் நன்மை சுதந்திரிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு கலங்கி போயிருக்காத. கர்த்தர் எல்லா விதத்திலும்
ஆலயத்தில் நன்மை வைத்திருக்கிறார். கர்த்தரை இணைக்க போற கணவன் மனைவி வாழ்க்கையில் நன்மை வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நீ தேடி வரல ஆண்டவரே, நிச்சயமா அவனை கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லா நிலைமையிலும் ஆண்டவனை ஆசீர்வாதத்தை நடத்துவார். இந்த அப்பாவுடைய